குட் மார்னிங் பிள்ளைங்களா. என்ன இன்னும் பாதி பேர் வரவே இல்லை போலையா? ஆமா டீச்சர், இன்னும் எங்க கிளாஸ்ல 4 பேர் வரணும். ஐஷு, மிது, அசோக் அப்புறம் பூபதி இவங்க எல்லாரும் வரணும் டீச்சர். அப்படியா? ஃபர்ஸ்ட் டே அதுமா லேட்டா வர போறாங்களோ? இந்த பிள்ளைங்களை என்னன்னு கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. பூமாரி, கங்க்ராட்ஸ், நீ தானே கிளாஸ் ஃபர்ஸ்ட்? ஆமா டீச்சர், நான் தான். சூப்பர், நல்ல மார்க் எடுத்திருக்கிய. நம்ம ஸ்கூலையே நல்ல நிலையில கொண்டு வந்துட்ட பாத்துக்கோ. ரொம்ப முக்கியம் டீச்சர், எங்களுக்கு பாராட்டு இல்லையோ? பாராட்டா? நீ எத்தனை மார்க் எடுத்த மீனு? சரியா போச்சு டீச்சர், நான் உங்ககிட்ட பாராட்ட மட்டும் தான் கேட்டேன். என் மார்க் எத்தனைன்னு கேட்க சொல்ல கிடையாது. நீனோ கொஞ்சம் சும்மா இருக்கியா? புது பிள்ளை வேற வந்திருக்கு இன்னைக்கு. இவங்க முன்னாடி நம்ம மார்க்க சொன்னோம்னு வெச்சுக்கோயே, அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்புறம் அந்த பிள்ளை நமக்கு பயப்பட கூட செய்யாது. அமைதியா இருந்துரு, தேவையில்லாம டீச்சர் கிட்ட ஒண்ணும் பேசாத. டீச்சர், நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஐயோ, அந்த பிள்ளை அழுது போலையா? எல்லாம் அண்ணானது, அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? அதான் டீச்சர் பார்த்துட்டு தானே இருக்காங்க. புது பிள்ளைய அழ வச்சிட்டீல, எல்லாம் அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. என்ன டிபி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் தானே பண்ண. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன கிளாஸ் லீடர் நினைப்போ? இனிமே தான் கிளாஸ் லீடர்லாம் வைக்க என்ன? ஏன் தான் இந்த டிபி என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுறானே தெரியல. சில சமயம் நல்லா நடந்துக்கிடுறா, சில சமயம் இப்படிதான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுறா. ஆமா, டிபி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் இருந்தாலும் டீச்சர் பாத்துக்கிடுவாங்க புது பிள்ளைய. இந்த பிள்ளைங்க கூட இனி பேசவே கூடாதுப்பா. அட ஆமா, நீ எந்த ஸ்கூல்லமா படிச்ச? அட ஏமா அழுற? எங்களை பார்த்தா பயமா இருக்கும் உனக்கு? சரி சரி, அழாத சரியா? எல்லாம் முத நாள் தானே, அப்படிதான் இருக்கும். போக போக சரியா வந்துடும். பேர் என்ன? சரி சரி, பேரெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அழாம இரு போதும். டீச்சர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். நான் மீனுக்கு அம்மா. ஓ அப்படியா? சொல்லுங்க. இந்தாங்க, ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கட்டும் டீச்சர், நீங்களும் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. சரி கொடுக்கலாம். இதுக்காக தான் வந்தீங்களா? ஐயோ டீச்சர், நான் இதுக்காக மட்டும் வரல. மீனும் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்துட்டா. அதனால குரூப் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா? சரியா போச்சு. எங்க அம்மா இன்னைக்கு பார்த்தா வரணும். இந்த புது பிள்ளை முன்னாடி என் மார்க் தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்றது தீபி? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அமைதியா இரு. உங்க அம்மாவாச்சும் உன்னை ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர்க்கணும்ங்கிறதுக்காண்டி என்ன அழகா வந்திருக்காங்கன்னு பாரு. ஆனா எங்க அம்மா என்னதையும் செஞ்சுட்டு போட்டு விட்டுட்டாங்க பாத்தீல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இன்னைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்த? இன்னைக்கு யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு வரணும். இன்னைக்கு முத நாள் தானே, கொஞ்சம் அழகா இருப்போம்ட்டு வந்தேன் பாத்துக்கோ. யூனிஃபார்ம் போட்டு வந்தாலாவது டீச்சர் நம்ம மேல ஒரு கன்சர்ன் பண்ணி, ஐயோ பாவமே இந்த பிள்ளைங்க நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருக்குங்க, நல்லா படிக்குங்கன்ட்டு போலையே அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள ஃபர்ஸ்ட் குரூப்ல போடுவாங்க. இவ பாரு, நீ கலர் ட்ரெஸ் வேற போட்டு வந்திருக்க. டவுட் தான் போ. அப்படினா சொல்லாத சரியா? அப்புறம் என்ன விட்டுட்டு தனியா போயிடுவியோ? சாச்சா, உன்னை விட்டுட்டு நான் தனியா போவேனா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் குரூப் தான் போவோம் சரியா? பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, பாப்போம் என்னன்ட்டு. மார்க்கு ரொம்பவே கம்மி தான் டீச்சர். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் அவள் ஒரு பொண்ணு தான். எப்படியாச்சும் அவளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு மார்க் வேணும்ல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ ஒரே ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு. அதனால தான் டாக்டர் படிக்க வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப் அந்த மாதிரி நல்லா படித்தா தானே இவளை டாக்டர் படிக்க வைக்க முடியும். அதனால தான் கேட்க வந்திருக்கேன்.
இது நான் டிசைட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் கிளாஸ் டீச்சருங்கிற முறையில் நான் வேணால் சொல்லலாம், மற்றபடி ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களோட பழைய கிளாஸ் டீச்சர் இனிமே தான் வர. அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை வந்து வேணால் பேசுங்க, அப்புறம் வேணால் சரி பண்ணிக்கிடலாம். இதுக்கு தான் நாங்கள் ஒரே சொல்கிறது, ஒழுங்காக படிங்க ஒழுங்காக படிங்கன்னு. பிள்ளைங்க அதெல்லாம் எங்கே கேட்குறாங்க? அதான் டீச்சர், இவ கேட்கவே மாட்டா. நல்லா தெரியும்ல, இவ சுத்தமாக கேட்க மாட்டான்ட்டு நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். இந்த எக்ஸாம் தான் உனக்கு கடைசி எக்ஸாம், இதில் நல்லா படித்தாதான் உனக்கு எப்படினாலும் நல்ல படிப்பு வரும், அதுக்கப்புறம் நல்ல இதுக்கு போகலான்ட்டு. ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாளா, இல்லை காதுக்குள்ளே வாங்க மாட்டாளான்னு தெரியலை. படிப்பு ஒன்றும் வர கிடையாது. 11th போனதுக்கப்புறம் தான் உட்கார வச்சு நல்லா சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இவ்வளோ நாள் இவ்வளோ தனியாக விட்டாச்சு, என்னத்தையும் செஞ்சுட்டு போகிறான்ட்டு. இனி அப்படி விடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு புரியதான் செய்யுது. இந்த பிள்ளைங்க அப்படி தான், படிக்கிற நேரத்தில் படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க. அப்புறம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஐயோ படித்தது இல்லையே படிச்சம் இல்லையே அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்றது? அதான் டீச்சர் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். எப்படியாச்சும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ் டீச்சர். நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். உங்களோட நிலைமை எனக்கும் புரியதான் செய்யுது. இருந்தாலும் நான் மீனுக்காக பேசி பார்க்குறேன், மற்றபடி என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர், எப்படியாச்சும் அவளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் ரெஃபரன்ஸில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் ஃபர்ஸ்ட் குரூப்பில் எப்படினாலும் சேர்ந்துருவா. அவகிட்ட நீங்கள் இப்போ என்னான்னு கேட்டு பாருங்க, அவள் ஃபர்ஸ்ட் குரூப்பை தான் விரும்புகிறா. என்ன மீனும் ஃபர்ஸ்ட் குரூப்பை தான் விரும்புறியா? அது வந்து ஆமா டீச்சர், ஃபர்ஸ்ட் குரூப் தான். நான் வந்து டாக்டர் ஆகணும்ல, அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் தானே எடுக்கணும். ப்ளீஸ் டீச்சர், எங்க அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. சரி, மீனும் இவ்வளோ தூரம் விரும்புறதுனால உனக்காக பேசுகிறேன். மற்றபடி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட மெயின் டீச்சர் கிட்ட தான் பேசி ஆகணும். இன்னொரு நாளைக்கு வந்து பேசுங்க. ஐயோ டீச்சர், நீங்கள் இந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் என்ன இருக்கு, பிள்ளைங்க படிப்பு தானே எங்களுக்கு முக்கியம். ஆனால் ஒன்று, அவள் நல்லா படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. அவள் எப்படியாச்சும் நல்லா படிக்கணும். நீ படிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு, சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். இனிமேல் அவள் படிக்காமல் போகட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரி, அப்போ நான் அவங்க டீச்சர்கிட்ட பேசிட்டு உங்களை வர வைக்கிறேன். அவங்கக்கிட்டே வந்து ஒருக்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். இந்தாங்க டீச்சர். ஓகே. என்ன மீனும் ஒழுங்கா படிப்பியா எப்படி இனிமே? டீச்சர், இனிமே பாருங்க என்னோட படிப்பை. அசத்திடுவல்ல அசத்தி. இங்க பாரு, பூமாரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அதனால அவளுக்கு டைரக்டாவே ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும். யாராச்சும் அவள் சைட்ல இருந்து வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்களா? சொல்லு. பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். தேவையில்லாம பேரண்ட்ஸ் இங்க வர வச்சு கஷ்டப்படுத்தி எதுக்கு இதெல்லாம்? நீ நல்ல மார்க் எடுத்திருந்தா உங்க அம்மா இங்க வந்து பேசணும்னு எந்த அவசியமும் இருந்திருக்காதுல்ல. டீச்சர், பூமாரிக்கு பேரண்ட்ஸே கிடையாது, அப்புறம் எப்படி வருவாங்களா? இதெல்லாம் இவளுக்கு தேவையா? ச்சே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாளோ தெரியலப்பா. எனக்கு தான் அப்பா இருக்கதானே செய்றாங்க, பேரண்ட்ஸே கிடையாதுங்கறா. ச்சே, இவளுக்கு அம்மா வந்து இங்க வந்து சொல்ல போய் தானே இப்படி சொல்றா. ஒழுங்கா படிச்சு மார்க் எடுக்க தெரியல, ஆனா என்ன மட்டும் குத்தி காட்டுறதுல முதல்ல நிக்கா. இனி யார் கூட பேசினாலும் சரி, இந்த மீனை கூட டச்சே வச்சுக்கிட கூடாது. அதெல்லாம் விடு. அவ இப்ப அவ சித்தி கூட தானே இருக்கா. சித்தி யாராச்சும் வந்து இங்க பேசிருக்காங்களா? காரணம் அவ நல்ல மார்க் எடுத்திருக்கா. யாரும் வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனி அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் இருக்கணும், சரியா? டீச்சர், அப்படின்னு பார்த்தோம்னா தீபி அம்மா கூட தான் வந்து பேசல. நான் கேட்டல, இப்போ அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். அதுக்குள்ள தீபி ரொம்ப பேசுறாங்கல்ல, அதான் சொன்னேன். தீபி அம்மா பேசுறேன்னா அவ தேர்ட் குரூப் எடுக்க போறாளோ என்னமோ, அதான் பேசல. ச்சே,